என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாங்காய் கேரட் துவையலுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியானதுங்க. நல்லா சுலபமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நமக்கு திடீர்னு குழம்பு வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட வச்சுக்கோங்களேன், இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா சாத்து கூட ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் கேரட் துவையலுக்கு மாங்காயை பொடியை நறுக்கி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஜாரில் சேர்த்துப்போம். ஒரு கப்பு மாங்காய்க்கு ஒரு கப்பு கேரட். உங்களுக்கு புளிப்பு அப்படி அதிகமாக வேணும்னா என்ன பண்ணுங்கள், ஒரு கப்புக்கு பதில் அரை கப்பு கேரட்டாக சேர்த்துக்குங்க, இப்போ சரியாக இருக்கும். அடுத்ததாக 2 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு. அடுத்ததாக ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் நீங்கள் அதிகமாக விரும்புவீங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய் வரையும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை தண்டோடு சேர்த்துக்கோங்க. இதை பாருங்கள், தண்டோடு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். தண்டு சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நாம் துவையலுக்குரிய தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். வானல் சூடானதும் 2 சிட்டிகை வெந்தயத்தை போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனு கடுகையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாங்காய் எடுத்த அளவு காட்டினேன் இல்லைங்களா, நான் அது முக்கால்வாசி மாங்காய் தான் போட்டேன். இதே நீங்கள் நல்ல பெரிய மாங்காவாக ஒன்று எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுங்கள், அரை ஸ்பூன் கடுகு போட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கடுகும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயம் கடுகு வறுத்தோம் இல்லைங்களா, அதே வானல்லையே தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தை சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து ஓரளவுக்கு நிறம் மாறினதும் தோலோடு இடித்த பூண்டு ஒரு 4, ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை. இது கூடவே கடைசியாக 1/4 ஸ்பூனு ஜீரகம். தாளிப்பு நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளை சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், துவையலை சேர்த்துருங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் கருகக்கூடாது. நல்லா துவையலை போட்டதும் நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. 2-3 நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்கன்னா துவையலை அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு தாளிப்பை எடுத்து அப்படியே அந்த பவுலில் கொட்டி கிண்டி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 10-15 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு புளி காய்ச்சல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, சாத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்ணும். நல்லா துவையலை வதக்கிட்டு எடுத்து வச்சாதாங்க நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகும் வெந்தயம், அதை இதில் தூவிப்போம். கடுகு வெந்தயத்தூளை போட்டதும் ஒரு கிளறி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் போட்டு கிளறக்கூடாது, ஏன்னா கசப்பு வந்துடும். அதனால் கடைசி நேரத்தில் போட்டு அப்படியே ஒரு கிண்டி இறக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் கேரட் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை சாதத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் துவையலை எடுத்து போட்டு எண்ணெயில் வறுத்த இந்த வேர்க்கடலையும் மேலே தூவிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்னும் வேணும்னா நம்ம எண்ணெயில் கருவேப்பிலையை பொரிச்சிட்டு அதையும் தூள் பண்ணி போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நான் செய்து காட்டின மாதிரியே வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.